அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற எல்லா கட்சிகளுக்கும் நம்முடைய தலைவர்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள். நாங்கள் ஒரு கடிதத்தை அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்த 45 கட்சிகளுக்கும் எழுத போறோம். எங்களுடைய தலைவர்கள் 45 கட்சி தலைவர்களையும் போய் சந்திப்பாங்க. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் 45 கட்சி தலைவர்களையும் போய் சந்தித்து அவர்களுக்கு இது சம்பந்தமாக ஏதாவது டவுட் இருக்கு, தவறான புரிதல் இருக்கு, அல்லது ஐயம் இருக்கு, அச்சப்பாடு இருக்குன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமை எங்களுடைய தலைவர்கள் 45 கட்சிகளை யார் முதலமைச்சர் அழைச்சாங்களோ எல்லாருக்கும் போய் நாங்கள் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். நாளை மறுநாள் 45 கட்சிகளுக்கும் நாங்கள் கடிதம் எழுத போறோம். தனித்தனியாக ஒரு கட்சிக்கும் ஒரு தலைவர் போவாங்க, குழுவாக போய் பண்றோம். சின்ன கட்சி பெரிய கட்சி எதுவும் எங்களுக்கு இல்லைங்க, எல்லா கட்சிக்கும் நாங்க போறோம். இதை அந்த கட்சிகளுக்கு டவுட் இருக்கா? ஏன்னா டிவி மீடியால பேசுறது வேறங்க, ரூம்குள்ள பேசுறது வேற, அந்யோன்யமாக சகோதர சகோதரியாக பேசுவது வேற. அதற்கும் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அண்ணன் பொன்னார் அவர்களாக இருக்கட்டும், தமிழிசை அண்ணன் எச் ராஜா மூத்த தலைவர், அவங்களே நேரடியாக போக போறாங்க. 45 கட்சி தலைவர்களையும் சந்திப்பதற்கு எங்களுடைய தலைவர்கள் அவங்க இடத்துக்கு போய் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு கேளுங்க, நாங்க தீர்க்கிறோம். அது எங்களுடைய கடமையாக நாங்கள் பார்க்கின்றோம். நேற்று நம்முடைய எல்லா தலைவர்களும் சேர்ந்து இந்த முடிவெடுத்திருக்கிறோம். நாளை மறுநாள் ஒரு கட்சிக்கு நாங்கள் கடிதம் எழுதுறோம். அவர் எங்களுக்கு நேரடி கொள்கை ரீதியாக திராவிட கழகமாக இருந்தாலும் நாங்கள் சென்று திராவிட கழகத்தை சந்தித்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய அச்சத்தை தெளிவுபடுத்திவிட்டு நாங்கள் வெளியே வருவதற்கு தயாராக இருக்கிறோம்.